வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது வந்து மட்டன் சுக்கா. மட்டன் சுக்காவுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம கறியை வேக வச்சுக்கணும். அதுக்கு நான் 1/2 கிலோ கறியும் அது கூட கொஞ்சம் தண்ணி, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 3 விசில் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். மட்டன் சுக்காவுக்கு கறியை வேக வச்சாச்சு. இப்போ வந்து இதில் வந்துட்டு ஒரு 3 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை, கொஞ்சம் பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். இது கூடவே கொஞ்சம் 1.5 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய். இதை போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஒரு 1.5 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கணும். இது கூட கொஞ்சம் ஒரு கொத்து கருவேப்பிலை, அதையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. இப்போ இதில் வந்துட்டு 1.5 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதை ஒரு டைம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாம். இது நல்ல வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் ஒன்றா வதங்கி வர வரைக்கும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். எண்ணெயிலே வதக்கிக்கணும். இப்போ நம்ம சுக்காவுக்கு ரெடி பண்ண மசாலா எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு மிக்சியில் மாற்றி அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம், தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனில் கொஞ்சம் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியோடு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், ஏன்னா நம்ம மசாலா அரைக்கும் போதும் கொஞ்சம் 2 மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இப்போ நல்லா ட்ரை ஆகிருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு சுக்காவுக்காக அரைச்சி வச்சுருந்த சுக்கா மசாலாவை பொடி பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா 2 கிளறி விட்டுற வேண்டியது. வச்சு வச்சுருக்கிற கொத்தமல்லி தழையும் இதில் போட்டுடணும். இதை போட்டு இது ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்டில் ட்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதுதான். இது வந்து ரசம் சாதம், சாம்பார், இது மாதிரி இதுக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சைடிஷாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இது லேசாக லைட்டாக அந்த கிரேவி இருக்கிறதுனால இது சாதத்துலேயும் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ.